காவேரி வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு, "எனக்கு இந்த மாரி கனவு வந்துச்சு. நீங்களும் நானும் கிச்சன்ல இருக்கிற மாரி" அப்படின்னு சொன்னதும், விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. "அப்படியாடி பொண்டாட்டி? எனக்கு நல்லாவே தெரியும் பொண்டாட்டி, உன் மனசுல நான் இருக்கேன்ட்டு. ஆனா நீ அத வெளியில காமிச்சுக்கவே மாட்டிக்கிற பாத்தியா? ஆமாமா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நான் வந்து பாட்டி கூட எனக்கு சப்போர்ட் பண்றாங்க தான். நீ போயிட்டு அந்த பையன பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து வேணும்னே உங்களை பார்க்காம இருக்கிறேன். நீங்க இந்த மாரி கஷ்டப்பட்டா தான் நாளை பின்னி இந்த மாரி தப்பு பண்ண மாட்டீங்க. சரிடி பொண்டாட்டி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா? நம்ம 2 பேரும் எங்கேயாவது அவுட்டிங் மாரி போயிட்டு வரலாமா? நீ உங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்துரு காவேரி ப்ளீஸ் எனக்காக. ஐயையோ! நானா வரமாட்டேன்ப்பா. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசாமயே இருந்தேன். நான் பாரு நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க பாத்தீங்களா? சரி, நான் சொல்ற இடத்துக்கு நீ எங்கேயும் வர வேண்டாம். நம்ம எப்பயுமே ஒரு ஹோட்டலுக்கு போவோம்ல, அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காவேரி ப்ளீஸ். அந்த டைம்ல விஜயோட தாத்தா ஃபோன் பண்ணிட்டு, "என்னப்பா விஜய் நல்லா இருக்கிறியா? இந்த வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற. காவேரி பார்த்ததும் அங்கேயே இருந்துகிட்டியா? என்ன காவேரி வீட்ல எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டியா?" "இல்ல தாத்தா, அவங்க அம்மாவை கண்டிப்பா சமாதானப்படுத்தவே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பாட்டி வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க தாத்தா. அதனால அந்த பாட்டி மூலியமா எப்படியும் அத்தைய கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன்." "சரிப்பா விஜய், ஆஃபீஸும் கொஞ்சம் பார்க்கணும்ல, அதெல்லாம் நீ யோசிச்சு பண்ணு" அப்படின்றாங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.